வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் ஸ்வீட் ரெசிபி, அதாவது தோதல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பச்சரிசி மாவு, கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, அது வந்து ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். கருப்பட்டி வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் வந்து 1.5 கப் அளவு வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா கருப்பட்டி ஃபுல்லாகவும் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு 1.5 கப்பு வெல்லம், 1 கப்பு கருப்பட்டி, ரெண்டும் ஒன்றா போட்டுக்கலாம். 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரைஞ்சா மட்டும் போதும். கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு பற்ற வைக்கல, பாலை விட்டுக்கலாம். இது 3 கப்பு அளவு இருந்தது தேங்காய் பால். அளந்து பார்த்தோம் 3 கப்பு இருந்தது. இப்போ 3/4 கப்பு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம், பச்சரிசி மாவு. இதை வந்து கலக்கிக்கலாம், மிக்ஸ். இப்போ வந்து மாவு நல்லா அரிசி மாவு கலந்தாச்சு. இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வடிகட்டின இந்த கருப்பட்டியும் வெல்லமும் பாகு போட்டு இதிலே விட்டுக்கலாம். பாகு இல்லை, ஒன்லி கரைஞ்சா மட்டும் போதும். இது எல்லாமே ஒன்றா கலக்கிக்கலாம். இந்த பால்லே போட்டு நம்ம அரைக்கக்குள்ள அரைச்சாச்சு. ஏலக்காய் தூளும், ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் இதில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். கம்மியில் வச்சுட்டு இப்போ கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லில் வைக்கணும். அதுக்கப்புறம் மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் விடணும், 1 நிமிஷம் விடணும், திரும்பி இப்படி கொடுத்துட்டே இருக்கணும். இதே மாதிரி கிளறிட்டு நாங்கள் இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இன்னும் கெட்டி பதம் வரும். கடைசியாக வரக்குள்ளே நான் காமிக்கிறேன் இறக்கக்குள்ளே எப்படின்னு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கிளறிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை பாத்திரத்தில் வந்து நம்ம நெய் எதுவுமே தர வேணாம், அப்படியே போட்டுட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஸ்ரீலங்கா ரெசிபி வந்து தோதல் செஞ்சுருந்தோம். அது வந்து ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டோம். எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.